பதற்றப்பட தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். யாரெல்லாம் மாஸ்க் அணிய வேண்டும் என்பதற்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் போகிறவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே தான் நாம் பலமுறை இதை இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே 2019 இறுதி கொரோனா பாதிப்புக்கு பிறகு தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது, அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்வது, இந்த மாதிரி சுத்தமாக இருப்பது என்பது நல்லது. கொரோனா பாதிப்புல சாதாரணமாக உயிரிழக்கிறவங்களுக்கும் இணை நோயால் உயிரிழக்கிறவங்களுக்கும் அரசு எப்படி அதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து யாராவது நோய் பாதிப்புகளோடு வராங்க, இதய பாதிப்போ இல்லை சிறுநீரக பாதிப்போ, நீண்ட நாள் அந்த டயபெட்டிக் அடங்காத அந்த டயபெட்டிக் பாதிப்போடு வராங்க. அது இறப்புக்குள்ளாகிற அந்த சூழலில் டெஸ்ட் எடுக்கிறப்ப தனியார் மருத்துவமனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் வந்து 12-15 வகையான டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் கொரோனாவும் ஒன்று. இந்த கொரோனாங்கிற இந்த டெஸ்ட் பாதிப்பை பார்த்துட்டு அவங்க கொரோனா இறப்புங்கிற மாதிரி அறிவிச்சிடறாங்க. அது இப்போது அனைவருக்குமே ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது துறையில் சார். அதாவது கொரோனாவால் இறப்புங்கிறது வேற, இணை நோயினால் இயற்கையா வந்து இறப்படைகிறவங்க இன்சிடென்டலா டெத்து. பட் வேற கொரோனா டெத்துனா கொரோனாவினுடைய தாக்கத்தினால இறந்தவங்க. ஸோ அதனால அதை வந்து வி ஹாவ் டு டிஃபரன்ஷியேட். இணை நோய் பாதிக்கப்பட்டு கொரோனா பாசிட்டிவ்ல இறந்து போறாங்க. அதை வந்து அரசாங்கம் அதை எந்த வகையில் எடுத்துப்பீங்கன்னு தான் கேட்குறாங்க. அது எக்ஸ்க்ளூசிவ் கோவிட் கிடையாது. அதாவது கோவிட் ஃபைண்டிங்னால எல்லாமே ரெக்கார்டு கொண்டு வந்துருவோம். பட் இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் டியூ டு கோவிட். இது வந்து டெத் டியூ டு அதர் கோமார்பிட் வேர் திஸ் கோவிட் இஸ் அன் இன்சிடென்டல் ஃபைண்டிங். தமிழ்ல என்னன்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து கோவிடால இறக்கல, இணை அந்த நோய்களால இறந்திருக்காங்க. மற்றபடி நிறைய டெஸ்ட் பண்ணும்போது கோவிட் டெஸ்டும் பண்ணோம், கோவிட் டெஸ்டும் பாசிட்டிவா இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா கோவிடால எக்ஸ்க்ளூசிவா இறக்கல, அதனால அது கோவிட் இறப்பாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. இறப்புமே நாங்கள் கணக்கு எடுத்துப்போம். கோவிட் பாசிட்டிவ் இருந்தா பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல, ஒண்ணு இல்ல. இப்ப அந்த மாதிரி எந்த திட்டமும் இல்ல. அந்த அளவுக்கான சீர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் போகிறவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கொரோனா பரவல் குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் உயிரிழப்பு நிகழ்ந்தது தொடர்பாகவும் சில விளக்கங்களை அவர் கொடுத்திருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.